எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த ஊர் வந்து டெவலப்பே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாமே கரடுங்க. அந்த முள்ளு மரம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே முள்ளு மரம் தான். இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஊர் பேரை சொன்னால் கூட உங்களுக்கு இந்த ஊர் இந்த மாதிரி ஊர்லாம் இங்கே இருக்கா இந்த பேரில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இது பார்த்திங்கன்னா இந்த கெரசல்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி அந்தந்த ஊரில் சொல்கிறீங்கன்னு தெரில. இந்த ஜல்லிக்கல்லெல்லாம் அரைக்கும் மிஷின் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மிஷின் இங்கே இருக்கும். இந்த மட்டும்தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. இந்த சைடு காமிச்சோம்லையே அது உள்ளே போனோம்னா ஆற்றுக்காடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டிங்க வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அப்போ எடுப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக, இந்த சைடு அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து ஆற்றுக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆறு, பெரிய ஆறு ஓடும், சூப்பராக இருக்கும். அதையும் உங்களுக்கு எடுத்து போடுறேன், செம்மையாக இருக்கும். இப்போ எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகலாம். என் தாத்தா வீட்டுக்கிட்டே வந்தோம். எங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, எங்கள் அம்மாவோட அப்பா, பாட்டி இல்லை, தாத்தா மட்டும்தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக அவர் மட்டும்தான் இருக்கார். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது. ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கும் அவங்க இடம் மட்டும். அவங்க ஃபுல்லாக வேலி போட்டு அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் போகிறோம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு. இது வந்து நல்ல நீரோடங்க, நல்ல சுத்தமான தண்ணி நீரோட போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் இப்படி சாக்கடை ஆயிடுச்சு. ஆனால் நல்ல சுத்தமான நீரோட போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் தாத்தா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இது குட்டி நடபாதை மட்டும்தான். ஏன்னா அந்த பெரிய பாதையை வந்து அடைச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாதையை அடைச்சிட்டார் எங்கள் தாத்தா. இப்போ எங்கள் தாத்தாவுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு மாடு வச்சுருக்காரு, வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஃபுல்லாமே அவரோட இடந்தேன். 2 ஏக்கரு. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே 2 ஏக்கரு. எங்கள் தாத்தாவோட மாளிகையை பார்க்குறீங்களா, வசந்த மாளிகை பாருங்கள். பார்த்திங்களா, இதுதான் எங்கள் தாத்தாவோட வசந்த மாளிகை. அவர் மட்டும்தான் இருக்கார், யாரும் இல்லை. எங்கள் அம்மா மட்டும். எங்கள் அம்மா வந்து சாப்பாடு ஈவினிங் சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு சாப்பாடு டெய்லியும் கொடுத்து விட்ருவாங்க. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் பால் பிச்சை வருவார் எங்கள் ஊருக்கு. நாங்கள் வேறு ஊர், எங்கள் தாத்தா வேறு ஊர். பால் பிச்சை வருவார், அவர்கிட்ட டெய்லியும் சாயந்தரம் சாப்பாடு கொடுத்து விட்ருவாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பொம்பளையாள், ஒரு ஆம்பளை. எங்கள் மாமா, தாய் மாமே வந்து வெளியூரில் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் வீடு கட்டிட்டாங்க, ஊருக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் தாத்தா வந்து நான் வந்து தோட்டத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கார். ரொம்ப வயசாகிடுச்சு. பேச்செலாம் நக்கல் பேச்சாக பேசுவார் இன்னமும். அவருனால என் பையனை தூக்கவே முடியாது. ஆனால் கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கி தூக்குவார். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.